தமிழகத்தில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் எந்த மாதிரியான மழை சூழ்நிலைகள் காத்திருக்கு என்பதை குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் அதிகமாகவே காத்திருக்கிறதா அல்லது மழை தீவிரம் படிப்படியாக குறைகிறதா அப்படிங்கிற சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. நிச்சயம் அதை கேட்டு நம்ம பயன்பெறலாம். நீங்கள் கடைசி வரை வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கள். தமிழகத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் மிதமான மழையும், அடுத்து வரக்கூடிய நாட்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக எதிர்பார்க்க முடியும். பகலில் வெயில் கொளுத்தினாலும் இரவு மற்றும் நள்ளிரவிலும் பரவலாக மழை பொழிவுகளும் தொடர்ந்து பதிவாகி வருது. இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு மழை தீவிரம் என்பது குறிப்பிட்ட ஒரு 3-4 மாவட்டங்கள் அவ்வளவுதான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் கனமழை கிடைக்குமானா கண்டிப்பாக இருக்காது. அதுதான் நம்ம சொல்ல வரோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, இதுக்கப்புறம் நமக்கு மழையே வராது அப்படின்னு நினைக்கிறீங்க. அது அப்படி கிடையாது. குறிப்பாக இப்போ கடந்த 24 மணி நேரத்தில் நேற்றைய தினங்களில் பார்த்துருப்பீங்க, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் மிக தீவிரமான கனமழை புரட்டி போட்டது. நீங்கள் இதுவே திருநெல்வேலி, விருதுநகர், ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல் மக்கள்கிட்ட போய் உங்களுக்கு மழை வந்துச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா மழை வரலன்னு தான் சொல்லுவாங்க. சென்னையில் பெய்த அளவுக்கு எங்கேயும் தென் மாவட்டத்தில் பெருசாக எதுவும் மழை எதுவும் வரலை. சென்னையில் மட்டும்தான் அவ்வப்போது தினந்தோறும் இரவு நேரங்களில் மழை கொட்டி தீர்த்துட்டு இருக்கு. அப்போது ஓரிரு மாவட்டங்கள், 3-4 மாவட்டங்கள் அவ்வளவுதான். மற்றபடி 38 மாவட்டத்திற்கும் இதே போல் மழை வருமானா இருக்காது. அது எப்போ இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம். வடகிழக்கு பருவமழையில் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் வங்கக்கடலில் உருவாகி நேரடியாக தமிழகத்தில் கரையை கடக்கும் போது தான் ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பதிவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அது நம்ம அக்டோபர் இறுதி மற்றும் நவம்பர் முதல் வாரத்தில் பார்த்து கொள்ளலாம். இன்றைய நாள் பொறுத்தவரை மிதமான மழை எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். சென்னை பகுதிகள், சென்னை பொறுத்தவரை வட சென்னை மற்றும் தென் சென்னை 2 பகுதிகளிலும் பரவலாக மிதமான மழைக்கான வாய்ப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடும். சாரல் மற்றும் மிதமான மழை பெய்யும். திருவள்ளூர் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் பரவலாக ஒரு லேசானது முதல் மிதமான மழையும் கண்டிப்பாக பதிவாகும். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, பழவேற்காடு மற்றும் திருவள்ளூருடைய நகர பகுதிகள் அநேக இடங்களில் லேசானதிலிருந்து மிதமான மழை வரை எதிர்பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஓரளவு மிதமான மழை பொழிவு, லேசான மழை பொழிவு அவ்வப்போது காணப்படும். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிக தீவிரமான கனமழை பொறுத்தவரை புரட்டி போட்டது. கடந்த 24 மணி நேரத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிக மிக தீவிரமான ஒரு கனமழை பொறுத்தவரை புரட்டி போட்டது. அடுத்ததாக ராணிப்பேட்டை மாவட்டம், கலவாய், செம்மேடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து திருவள்ளூர் போகிற வழிகளிலும் மிதமான மழை வாய்ப்பு இன்றைக்கும் தொடர வாய்ப்பு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம், மேல்மருவத்தூர், மரக்காணம், மகாபலிபுரம் மற்றும் தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், மறைமலை நகர், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக ஒரு லேசானது முதல் மிதமான மழை இன்றைக்கு பகுதியாக பதிவாக வாய்ப்பு. ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழை பொழிவு காணப்படும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் வடக்கு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் காத்திருக்கிறது. போலூர், வந்தவாசி, சேத்பட்டு, ஆரணி, செங்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையும் எதிர்பார்த்தபடி ஓரளவு நமக்கு கடந்த 24 மணி நேரத்திலும் மழையானது பதிவானது நம்ம பார்த்தோம். இனி அடுத்து வரும் நாட்களிலும் தொடர்ந்து இடைவிடாத ஒரு மழை பொழிவு திருவண்ணாமலையில் அவ்வப்போது இருக்கும். வெயிலின் தாக்கம் இன்றைக்கு சற்று நிறைய மாவட்டங்களில் கொஞ்சம் குறைந்து தான் காணப்பட்டிருக்கும். அதிக அளவில் இருந்திருக்காது. ஆனால் எல்லா நாளும் இதே மாதிரியே வெயில் இருக்காது. அடுத்த ஓரிரு நாட்களில் மறுபடியும் வெப்பநிலை பொறுத்தவரை உயரப்போகுது. அதை பற்றி இந்த வானிலை அறிக்கையில் நம்ம சொல்லியிருக்கிறோம், கேட்டு பயன்பெறுங்க. அடுத்ததாக விழுப்புரம் மாவட்டம், மயிலம், விக்கிரவாண்டி, திண்டிவனம் உள்ளிட்ட இடங்களில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக மிதமான மழையும். விழுப்புரத்தை தொடர்ந்து கடலூரிலும் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. கடலூர் மாவட்டத்தின் கடலொட்டிய பகுதிகள், பண்ருட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், பண்ருட்டியிலிருந்து கடலூர் போகிற வழிகளில் இங்கெல்லாம் ஓரளவு லேசானது முதல் மிதமான மழை கூட கடலூர் மாவட்டத்தின் பகுதியாக எதிர்பார்க்க முடியும். அடுத்து வேலூர் மாவட்டம், காட்பாடி, குடியாத்தம் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக லேசானதிலிருந்து மிதமான மழைக்கான வாய்ப்பு. தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தின் கடலொட்டிய பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்புகள் அவ்வப்போது சில சமயங்களில் எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களில் கொஞ்சம் மழை குறைவு தான். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசான வெயிலும் காணப்படும். சீரான அளவில் ஒரு சாரல் மழை போல ஓரிரு இடங்களில் எதிர்பார்க்கலாமே தவிர
ரொம்ப தீவிர வலுவான கனமழை பொறுத்தவரை டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. வட தமிழகத்தின் கடலோர மற்றும் உள் மாவட்டத்தில் மட்டும் ஓரிரு இடங்களில் பரவலாக மிதமான மழை பொழிவு தொடர்ந்து பதிவாகக்கூடும். அடுத்து குறைந்த வெப்பநிலை, அது வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். வட தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று வெப்பநிலை குறைந்த நிலையில் காணப்பட்டது. இயல்பிலிருந்து அதிகப்படியாக வெப்பநிலை பதிவான நிலையில் இன்றைக்கு இயல்பான வெப்பநிலை பொறுத்தவரை பல இடங்களில் பதிவானதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக வட தமிழகத்தில், தென் தமிழகத்தை விட வட தமிழகத்தில் பல மாவட்டங்களில் சற்று இயல்பு நிலைக்கு வெப்பநிலை திரும்பியது. ஆனால் இது எல்லா நாளும் நமக்கு பார்த்திங்கன்னா இருக்க போகிறதில்ல. அடுத்து வரும் ஓரிரு நாட்களில் மறுபடியும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பழையபடி சற்று அதிகரித்து காணப்பட தொடங்கிறோம். வரும் நாட்களில் வெயிலின் தாக்கம் பொறுத்தவரை கணிசமாக மேலும் அதிகரிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுது. மற்ற மாவட்டத்தினுடைய மழை நிலவரத்தையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். குறிப்பாக தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற பெரும்பாலான பகுதிகளில் பகலில் வெயிலும் மாலையில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சாரல் அல்லது லேசான மழை மட்டும் ஆங்காங்கே பகுதியாக பதிவாக வாய்ப்பு இருக்கு. மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளான அந்த மலை பகுதிகளில் மட்டும் மிதமான மழையானது பதிவாகும். மற்றபடி நகர பகுதிகள் கோத்தகிரி, குன்னூர், கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம், காரமடை, அதே மாதிரி கோயம்புத்தூர் நகர பகுதிகள், இங்கே எல்லாமே நமக்கு லேசான மழை அல்லது மிதமான மழை மட்டும் பகுதியாக சில இடங்களில் ஒதுக்கி நமக்கு மழை பெய்யும். ஆனால் அருமையான வானிலை பொறுத்தவரை மிக அருமையாக இருக்கும். கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி பொறுத்தவரை வானிலையானது மிக அருமையாக இருக்கும். அதிக வெயிலும் இல்லாமல் அதிக மழையும் இல்லாமல் ஒரு சீரான அளவில் வானிலை பொறுத்தவரை கோயம்புத்தூரில் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். தேனி மற்றும் தென்காசியில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம். தென்மேற்கு பருவமழை தொடங்கியதிலிருந்தே தேனி, தென்காசி சற்று ஏமாற்றமே சந்தித்து வருது. சில நாட்கள் மழை கிடைத்திருந்தாலும் அது போதுமானதாக நமக்கு அமையலை. தொடர்ந்து பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழையில் அடுத்தடுத்த தாழ்வு பகுதி முழுவதுமாக குறிப்பாக தென் தமிழகத்தில் ஒரு சில தாழ்வு பகுதிகள் கரை கிடக்கிறதுனால இந்த தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் வடகிழக்கு பருவமழையில் பயன்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுது. அது வரைக்கும் ஒரு சீரான அளவில் மட்டும் மழை இருக்கும். லேசான மழை, அந்த மாதிரி நமக்கு ஒரு சீரான அளவில் மட்டும் விட்டு விட்டு அவ்வப்போது மழை இருக்கும். தினந்தோறும் கனமழை எதிர்பார்க்க முடியாது. தேனி மற்றும் தென்காசியில் தினந்தோறும் கனமழைக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் ஓரளவு லேசான மழையானது நிச்சயமாக பதிவாகும். தமிழ்நாடு முழுவதும் நமக்கு மழை தீவிரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வானிலை இருக்கையில் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி அறிவித்திருக்கிறோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் உங்களுக்கு நம்ம நிச்சயமாக அறிவிப்போம். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தினந்தோறும் மாலை நேரங்களில் எந்த மாவட்டத்தில் மழை வரும் வராது அப்படிங்கிற தகவலை மிக தெளிவுபடுத்தி அந்தந்த மாவட்டத்தினுடைய பெயரை மட்டும் நம்ம போட்டுடுறோம். நேற்றைக்கு நம்ம கொடுத்துருந்தோம் எந்தெந்த மாவட்டத்தில் வலுவான மழை பொழியும் அப்படிங்கிறதையும். நேற்றைய தினத்தில் வானிலை அறிக்கை மாலை நேரங்களில் கொடுக்கப்பட்ட வானிலை அறிக்கை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சவரை எல்லாருடைய கமெண்ட்டும் நம்ம ரிப்ளை பண்ணுறோம். ஆனால் இன்னமும் நிறைய பேர் மாவட்டத்தின் பேரை நீங்கள் கமெண்ட்டில் போடுறீங்க. ஒருவேளை அப்படி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா வானிலை அறிக்கையை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.